கேமரன் கிரீன் ஆடம்பரம், டானோவன் ஃபெரேரா அத்தியாவசியம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. என்ன நடக்குது? சிஎஸ்கேக்கு கேமரன் கிரீன் தேவை இல்லைன்னா டானோவன் ஃபெரேரா தேவையா? யார் சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? டானோவன் ஃபெரேரா சிஎஸ்கேக்கு வந்து என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார், கேமரன் கிரீன் வந்து என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார்? ரெண்டு பேரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா ஒருத்தர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒருத்தர் வந்தால் அவர் யார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? டானோவன் ஃபெரேரா, கேமரன் கிரீன்? இதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்து. அண்ட் கைஸ், இந்த ஐபிஎல் ஆப்ஷனில் சஞ்சுவை தவிர்த்து சில பல வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க. அதில் எந்த ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியுமே இந்த வீடியோ கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஏசியா கப்போட மேட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் இந்தியா ஓமனோட மேட்ச் ப்ளே பண்ணாங்க. அதில் சிவம் தூபே போரான பேட்டிங் போரான போலிங் போட்டார். ஸோ அதுக்காக அவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச் நல்லா ப்ளே பண்ணல ஒரு சிஎஸ்கே பிளேயர்னால் கண்டிப்பாக அவருக்கு இந்த நிலைமை தான் இருக்கோ போல இருக்குது. சூன் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக தூபே கம்பேக் கொடுப்பார். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய வேர்ல்டு கிளாஸ் ஆல்ரவுண்டர்ஸ், லைக் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இன்ஃபேக்ட் ரிலீஸ் ஆகி வர போகிறாங்க. இந்த சில பல ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனுக்கு வர போகிறாங்க. ஸோ அதில் மெயினாக இந்தியன் ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே யாரை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ட்ரையல்ஸுக்காக இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லைக் இன்னும் கொஞ்ச நாள் சிஎஸ்கேவோட ட்ரையல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தலை அதில் நிறைய இன்வால்மெண்ட் காட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் இந்த மாதிரி இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் மேலே சிஎஸ்கே கண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டாக ஆந்திரா பிரதேஷ் ப்ரீமியர் லீக்கில் தரமான பர்ஃபார்ம் பண்ண நம்மளுடைய ஹேமந்த் ரெட்டி. எஸ் கைஸ், சேம் நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி ப்ளே பண்ணுவாரோ போலிங்காக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி தான் ஹேமந்த் ரெட்டி இருக்குது. லைக் ஹார்ட் ஹிட்டர் ஆஃப் த பால் அண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக கூட இருந்தார் இந்த ஆந்திரா ப்ரீமியர் லீக்கில். அண்ட் தரமான ஒரு ஆல்ரவுண்டர் கைஸ். ஸோ இவர் மேலே சிஎஸ்கே ஒரு கண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக அம்பரீஷ் ஹாரிஸ். எஸ் கைஸ், த மோஸ்ட் டிசர்விங் இந்தியன் ஆல்ரவுண்டர் கேண்டிடேட் சிஎஸ்கே வரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். லைக் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட். இவர் கண்டிப்பாக சிஎஸ்கே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டாராமா. லைக் எப்போ தலை ருத்து ஸோ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்கல்ல சென்னைக்கு இப்போ ரீசெண்டாக. ஸோ அப்போவே இவர் அவர் கூட போய் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் அம்பரீஷ் ஹாரிஸை சிஎஸ்கே கண்டிப்பாக எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் லோக்கல் டேலண்ட் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஆல்ரவுண்டர் கைஸ். ஸோ நிறைய கேலிபர் இருக்குது அண்ட் ஃபியூச்சரில் ஒரு பெரிய பிளேயராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர் ஆர் அர்ஷின் குல்கர்னி. ஸோ இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா லக்னோவில் தான் இப்போ இருக்காங்க. பட் இந்த ரெண்டு பிளேயரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாரு, ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர். ஸோ வந்தால் சிஎஸ்கேக்கு பின்னாடியே விளையாடிருக்காரு. லைக் அவருக்கெல்லாம் தெரியும் சிஎஸ்கே ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா க்ரூம் பண்ணி சிஎஸ்கே கோட்டையை விட்டாங்க ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர் கிட்ட அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு நல்ல டேலண்ட் கைஸ் ராஜ்வர்தன் வந்தால். ஆர் ஹர்ஷின் குல்கர்னி. ஸோ இவரை ரொம்ப ரேட் பண்ணுறேன். லைக் ருத்ராஜ் கூட ஓப்பன் எல்லாம் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு நல்ல பேட்டர், ஆஸ் அ போலருடைய பேட்டராக ரொம்ப எவால்வ் ஆகிருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்தால் கண்டிப்பாக ஆப்ஷனில் சிஎஸ்கே பிக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக கைஸ் ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் பற்றி பார்த்துலாம். ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த பர்ஸுக்குமே ரொம்ப ஆடாக எடுத்துக்கிறாரு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். அண்ட் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணலையாமல் இந்த வருஷம். அதனால பஞ்சாப் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக இந்த மார்க்கஸ் ஸ்டாயினிஸை ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. இன்கேஸ் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்தால் நீங்கள் சிஎஸ்கே கேமரன் கிரீனுக்கு போகாதீங்க, மார்க்கஸ் ஸ்டாயினிஸுக்கு போயிடுங்க. பிகாஸ் நம்மளுக்கு தேவையாக இருக்குது இப்போதைக்கு ஃபினிஷர். ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இந்த ஃபினிஷிங் ரோலை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு. அண்ட் இன்னொரு ஆல்ரவுண்டர் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து சேர்ந்த ஆரன் ஹாரடி. எஸ் கேஸ், ஆரன் ஹாரடியுமே வெளியில் வர போகிறார். பட் எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் சிஎஸ்கேக்கு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கேமரன் கிரீன் இந்த எந்த ஒரு ஃபாரின் நல்ல ஆல்ரவுண்டரும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஆரன் ஹாரடிக்கு பார்த்தோம் சிஎஸ்கே போகிறதான வாய்ப்பு இருக்குது. எக்ஸப்ஷனல் ஆல்ரவுண்டர் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டானோவன் ஃபெரேரா கேமரன் கிரீன் சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டாக ரெண்டு பேருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எஸ் கைஸ் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம சஞ்சு சாம்சனை பை பண்ண முடியாது. ஓகே, ரெண்டு பேரும் வராங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு பெனிஃபிட்டாக இல்லைனா பெனிஃபிட்டாக மாறாது அப்படின்னா பெனிஃபிட்டாக மாறாது கைஸ். பிகாஸ் ஃபெரேரா ஆஸ் அ ஃபினிஷர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தேவை. கேமரன் கிரீன் ஆஸ் அன் ஓப்பனர் தான் சிஎஸ்கேக்கு தேவை. பட் சிஎஸ்கேவுடைய 3 ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஆல்ரெடி ஃபில்ட். டெவால்டு பிரேவிஸ், நூர் அஹமத் அண்ட் ஒரு டெத் போலர் எலிசா பத்திரனாவா தெரியும். இங்கே இன்னொரு போலரை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி கேமரன் கிரீன் ஃபெரேராவை ப்ளே பண்ண வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய காம்பினேஷன் உதவாங்க போகுது. அண்ட் கண்டிப்பாக ரெண்டு பிளேயர் எடுத்துன்னு வந்தால் சிஎஸ்கே டீமுக்கு யூஸ் ஆகாது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரெண்டு பேர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட்டாக ப்ராக்டிக்கலாக கேமரன் கிரீன் தேவை அப்படின்னா டெஃபினட்டாக தேவை கைஸ். பிகாஸ் ஃபாஸ்ட் பாலிங் கொடுப்பார்,
இருப்பார் அண்ட் பேட்டிங் டாப் ஆர்டரில் விளையாடுவார். சிஎஸ்கேக்கு இது கண்டிப்பாக தேவை. டானோவன் ஃபெரேரா தேவை அப்படின்னா ப்ராக்டிக்கல் அவருமே தேவை. பிகாஸ் சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்பின்னர் ஷார்ட்டாக இருக்காங்க. லைக் ஃபெரேரா வச்சு போலிங்கோ போடலாம் அண்ட் ஃபெரேரா மாதிரி ஒரு ஃபினிஷர் ரொம்ப தேவைப்படுறாங்க சிஎஸ்கேக்கு. டாப் ஆர்டர் சிஎஸ்கே இது செட்டாக இருக்குது. ஜஸ்ட் கேமரன் கிரீன் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்குக்காக மட்டும்தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ இப்படின்னு பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக யாருக்கு ரொம்ப பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா டானோவன் ஃபெரேராக்கு தான். ஓகே, கேமரன் கிரீன் வந்தால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகிடும். பட் இதில் இன்னொரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இருக்காங்க, மாத்திரை, உருவேல் அண்ட் ருத்துராஜ். ஸோ இந்த டாப் 3 ஸ்லாட்டை விட்டா நம்ம கிரீனை எங்கேயுமே ப்ளே பண்ண வைக்க முடியாது. பட் டானோவன் ஃபெரேரா கிட்ட வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டானோவன் ஃபெரேரா சிஎஸ்கேக்கு தேவைப்படுறாரு. பிகாஸ் சிஎஸ்கே இப்போது லேக் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபினிஷிங் ஸ்லாட்டில் தான். ஸோ அந்த ஃபினிஷிங் ஸ்லாட்டில் கரெக்டாக ஃபெரேரா எடுத்து ஃபிட் பண்ணால் பிரேவிஸ், தோனி அண்ட் ஃபெரேரா ஃபினிஷிங் ரொம்ப தரமாக இருக்குது. அண்ட் ஃபெரேரா வந்தால் இதுதான் ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாகவே யார் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். லைக் 2 பேருக்குமே 50-50 கால் அப்படின்னே சொல்ல கைஸ். பிகாஸ் கேமரன் கிரீன் ஆப்ஷனுக்கு வராரு, வேணும்னா சிஎஸ்கே எடுத்துக்கலாம். பட் டானோவன் ஃபெரேரா ஆப்ஷனுக்கு வர மாட்டார். சிஎஸ்கே டானோவன் ஃபெரேராவை எடுத்துன்னு வரணும் அப்படின்னா ட்ரேட் மட்டும்தான் பாசிபிள். இல்லைனா ஃபெரேராவை கன்வின்ஸ் பண்ணி ஆப்ஷனில் வர வைக்கலாம். இன்கேஸ் வராங்க அப்படின்னா யார் ஹையர் ப்ரைஸுக்கு போக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேமரன் கிரீன் தான். ஸோ கேமரன் கிரீனை சிஎஸ்கே எடுக்கலாம் அப்படின்னா ஃபெரேரா வந்துடுவார். ஃபெரேரா சிஎஸ்கேக்கு வந்தால் கேமரன் கிரீன் வர மாட்டார். பட் 2 பேரில் ஒரு பிளேயரை கண்டிப்பாக சிஎஸ்கே எடுத்துன்னு வரதா போகிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். அண்ட் உங்களுக்கு யார் வரணும், டானோவன் ஃபெரேராவா இல்லை கேமரன் கிரீனா? அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.